எல்லோருக்கும் வணக்கம். இது பூமரங்கள். நான் உங்கள் கேபி. ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். நம்ம பக்கத்து வீட்டுல நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, புதுசா திருமணமான தம்பதியினர் அவங்களுக்குள்ள ஒரு சிறிய சண்டை. அதுல மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக கணவன் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை, சரி நாளைக்கு காலையில் நேரமே மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்து, சமையலுக்காக காய்கறி வாங்கி கொடுத்து அவளை கூல் பண்ணிடலாம். யூஸ்வலா காய்கறி எல்லாம் அவர் வாங்க போறது இல்லை. ஸோ இந்த டைம் நம்ம வாங்கி கொடுத்து அசத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்காக காலையில் நேரமே எந்திரிச்சு மார்க்கெட் போறாரு. மார்க்கெட் போயிட்டு வெண்டைக்காய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வராரு. வெண்டைக்காய் வாங்கி போறது வீட்டுல மனைவிட்டு சந்தோஷமா கொடுக்குறாரு. அவங்க வாங்கி பாக்குறாங்க. என்னங்க, காய் பூரா ஒரே முத்தனா இருக்கு, ஒரு வெண்டைக்காய் கூட வாங்க தெரியாதா அப்படின்றாங்க. ஒரே மொக்கையா போயிருது. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நேரமே எந்திரிச்சு, நேத்து தான் சொதப்பிட்டோம், இன்னைக்கு சொதப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரமே மார்க்கெட்டுக்கு போறாரு. கடைக்காரன்ட்ட போறாரு. அண்ணே, நேற்று இந்த மாதிரி முத்தலா கொடுத்துட்டீங்க, வீட்டுல சண்டை ஆகி போச்சு, இன்னைக்கு பிஞ்சா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பிஞ்சா பார்த்து பொறுக்கி எடுத்து ஒரு கிலோ வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து இன்னைக்கு சந்தோஷமா அப்படி கெத்தா மனைவிட்ட இந்தா காய்கறி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க உடனே வாங்கி பாக்குறாங்க. பார்த்துட்டு, என்னங்க வெறும் பிஞ்சா வாங்கிட்டு வந்திருக்கீங்க, இது வணக்கறக்கே வராதுங்க, சுருண்டு போயிருங்க, கொஞ்சமா போயிருங்க, என்னங்க காய் கூட வாங்க தெரியாதாங்க அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிறாங்க. திரும்பவும் இவருக்கு அசிங்கமா போச்சு. என்னடா இப்படி ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலைல நேரமே எந்திரிக்கிறாரு. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போறாரு. கடைக்கார்ட்ட சண்டையே கட்டுறாரு. இங்க பாருங்க, உங்கனால என் வீட்டுல சண்டை வருது, என் பேர் கெட்டு போகுது, இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும், முத்தலும் இருக்கக்கூடாது, பிஞ்சும் இருக்கக்கூடாது, நல்லா பக்குவமா வெண்டைக்காய் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகா ஒரு கிலோ வெண்டைக்காய் வாங்கி கொண்டு வந்து இன்னைக்கு மனைவிட்ட அப்படி கம்பீரமா கொண்டு வந்து, இந்தாங்க இப்ப பாருமா வெண்டைக்காய் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இப்படி வாங்கி பாக்குறாங்க. ஓபன் பண்ணவே, ஆமா இந்த வெண்டைக்காய் விட்டவங்க காயே வாங்க தெரியாதா அப்படின்ட்டு ஒரே மொக்க பண்ணிடுறாங்க. முடிஞ்சு அதோட சோழி. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அசிங்கமா போயிருது. இதோட அந்த கதை முடியுது. சரி, இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ், இதெல்லாம் பார்த்தா பக்கத்து வீட்டுல நடந்த மாதிரி தெரியலையே, நேத்து பிரியாணி வீடியோ போட்டிருக்கேன், இப்ப பார்த்தா சண்டைக்கு சமாதானப்படுத்துறேங்கிறியா, இதெல்லாம் இவன் வீட்டுல நடந்த மாதிரி தெரியுதே, அதானே? சேச்ச, நம்ம போய் இப்படி எல்லாம் மொக்க வாங்குவோமா? நம்ம இல்லைங்க, எங்கேயோ நடந்துச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, எதுக்கு இந்த ஸ்டோரி? அதானே, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 2 விஷயம் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, அம்பானியாவே இருந்தாலும் வீட்டுக்காரமாட்ட நல்ல பேர் வாங்கவே முடியாது. நம்பர் 2, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க எதுவுமே பண்ணாம இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தட் மீன்ஸ் உங்களுக்கு வராத ஒரு விஷயத்த புதுசா ட்ரை பண்ணி யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண நினைக்காதீங்க. உங்களுக்கு எது வருதோ அதையே தொடர்ந்து செய்யுங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இது பூமரங்கள். நான் உங்கள் கேபி. ஆல்வேஸ் பி ஹாப்பி.